விக்ரமாதித்த கதை. கதை 84. கதை தொடர்கிறது. 28வது மனுநீதிவல்லி பதுமை சொல்லிய அபகாரத்திற்கு உபகாரம் செய்த கதை. மறுநாட்காலை போஜராஜன் மறுபடி சிம்மாசனத்தின் மீது ஏறி அமர முயன்றபோது 28ஆம் படிக்கு காவலாக இருந்த மனுநீதிவல்லி பதுமை புதிய கதை ஒன்றை சொல்லத் தொடங்கியது. விக்ரமாதித்தன் சகல சௌபாக்கியங்களுடன் நாட்டை பரிபாலித்து வந்தான். அந்த நாளையிலே உஜ்ஜயினி பட்டணத்தில் அந்தணன் ஒருவன் இருந்தான். அவன் எல்லா சாஸ்திரங்களையும் வேதங்களையும் பரிபூரணமாக கற்றுத் தேர்ந்தவன். அவனிடம் எல்லா நற்குணங்களும் குடிகொண்டிருந்தன. ஆனால் அவனுக்கு குலத்தை விளங்க வைக்க குழந்தை மட்டும் பிறக்கவில்லை. ஒரு நாள் அவன் மனைவி வருத்ததோடு சொன்னாள், பிரபு, பிள்ளையில்லாதவர்கள் நற்கதி அடைய முடியாது என்று பெரியோர்கள் சொல்லக் கேட்டிருக்கிறேன். பிள்ளையில்லாதவன் நற்கதி அடைய மாட்டான். அவனுக்கு சுவர்க்கம் இல்லவே இல்லை. அதனால் பிள்ளையின் முகத்தை பார்த்த பிறகே ஒருவன் துறவறம் மேற்கொள்ளுவது முறை. சந்திரன் இரவில் வெளிச்சம் கொடுக்கிறான். சூரியன் பகலில் பிரகாசத்தை கொடுக்கிறான். மூவுலகங்களிலும் மதமே பிரகாசமானது. அவ்விதமே குலத்தில் நல்ல பிள்ளையே ஒளி பொருந்தியவன். இன்னும் யானைக்கு மதம் பிரசித்தமானது, தண்ணீருக்கு தாமரை, இரவிலே சந்திரன், பெண்ணுக்கோ அவர்களுடைய சீலம், நன்னடத்தை, குதிரைக்கு அதன் வேகம், வீட்டிற்கு வருடம் பூராவும் தினசரி விழா, நித்தியோற்சவம், பேச்சுக்கு இலக்கணம், நதிகளுக்கோ ஜோடி அன்னப்பறவைகள், சபைகளுக்கு அறிவாளிகள், குலத்திற்கு நல்ல மகன், பூமிக்கு ஒரு அரசன், மூவுலகுக்கும் சூரியன். இவ்விதம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதை தாங்கள் அறியாதவரா? நமக்கு சந்தான பாக்கியமே கிடையாமல் போய்விடுமா என்று கேட்டாள். அதற்கு அந்தணன் சொன்னான், அன்பே, நீ சொல்லியது அனைத்தும் உண்மையே. ஆனால் பெரும் முயற்சியால் செல்வத்தை அடைவதும் உபாத்தியாயரிடம் வணக்கத்தோடு நடந்து கொள்ளுவதன் மூலம் அறிவை அடைவதும் போல புகழும் சந்தான பாக்கியமும் அடைய முடியாது. பரமேசுவரனை பூசித்து அவன் அருளால்தான் அடைய முடியும். நிரந்தரமான சுகத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை ஒருவன் உள்ளத்தில் இருக்குமானால் உறுதியான சித்தத்துடன் பவானியின் நாயகனான பரமசிவனை தினந்தோறும் பூசித்து வரவேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போதுதான் நம் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். சுவாமி, தாங்களோ சகல சாஸ்திரங்களையும் அறிந்தவர். நீங்கள் அறியாத விஷயங்கள் கிடையாது. ஆகவே பகவானின் கடாட்சத்தைப் பெற முறைப்படி விரதங்களை அனுஷ்டிக்க ஆரம்பியுங்கள் எனறாள் பத்தினி. நீ சொல்வது சரிதான், உன் யோசனையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். சின்னஞ்சிறு குழந்தையானாலும் அதனிடமிருந்து நியாய வார்த்தைகள் வந்தால் ஏற்றுக்கொள்ளவே வேண்டும். நேர்மையாக நடப்பவனான வயது முதிர்ந்த கிழவனிடமிருந்து வந்தாலும் கெடுதலான யோசனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பார்கள் என்றான் அந்தணன். அவ்விதமே அவனும் பரமேசுவரனின் அருளைப் பெறுவதற்காக ருத்திர பூசையை மேற்கொண்டான். ஒரு இரவு பகவான் அவனுடைய கனவில் தோன்றினார். சடைமுடியும் பிறையும் தரித்து இடது துடையில் பார்வதியுடன் ரிஷபத்தின் மீது ஆரோகணித்தவராய் அவனை நோக்கி சொன்னார், அந்தணனே, பகலும் இரவும் கூடும் சந்தியா காலத்தில் பிரதோஷ விரதத்தை தவறாது செய்து வா. அதன் மூலம் உனக்கு ஒரு மகன் பிறப்பான். காலையில் எழுந்ததும் இரவிலே தான் கண்ட கனவை பற்றி அவன் முதியவர்களிடம் தெரிவித்தான். அதைக் கேட்டு அவர்கள், இது அவசியம் பலிக்கும். ஏனெனில் தெய்வம், அந்தணன், ஆசாரியன், பசு, மூதாதையோர் மற்றும் லிங்க உருவம் தரித்தவர்கள் ஆகியோர் கனவிலே தோன்றினால் அவர்கள் சொல்லிய பிரகாரமே ஒருவன் நடந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு கனவுகளைப் பற்றிய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீ அவ்விதமே செய்து மகனை அடைந்து சுகமாக வாழ்ந்து வா என்று தெரிவித்தனர். அவனும் அவர்கள் சொன்னவற்றை ஏற்றுக்கொண்டு மார்கழி மாதத்தின் வளாப்பிழையில் திரையோதசியான சனிக்கிழமை அன்று பிரதோஷ விரதத்தை அனுஷ்டித்தான். அவனுடைய விரதத்தினால் ஈசுவரனும் மகிழ்ச்சியடைந்தார். அவனுக்கு பிரசன்னமாகி பிள்ளை வரம் அருளினார். சிறிது காலத்துக்கெல்லாம் அவன் மனைவி கருத்தரித்து அழகிய ஆண்மகனைப் பெற்றெடுத்தாள்.
அந்தணனும் அளவில்லா மகிழ்ச்சியடைந்து 12வது நாளன்று குழந்தைக்கு தேவதத்தன் எனப் பெயரிட்டான். பிறகு அன்னப்பிராசனம் முதல் உபநயனம் வரை அந்தந்த காலங்களில் விதிப்படி காரியங்களை விடாமல் செய்து வந்தான். உபநயனம் ஆன பிறகு அவனுக்கு வேதங்கள், சாஸ்திரங்கள் ஆகியவற்றைச் சொல்லிக் கொடுத்தான். அவனுடைய 16வது வயதில் நல்ல குடும்பத்துப் பெண்ணாகப் பார்த்து மணம் செய்து வைத்தான். பிறகு அவன் தீர்த்த யாத்திரை செய்ய விரும்பி மகனுக்கு அநேக புத்திமதிகளைச் சொல்லிப் புறப்பட்டான். புறப்படும்போது குழந்தாய் இகத்திலும் பரத்திலும் நன்மை பயக்கும் உபதேசத்தை சொல்லப் போகிறேன் என்று அழைத்தான். தேவதத்தனும் தகப்பனின் அருகில் வந்து நின்றான். குழந்தாய், நீ எந்த கஷ்டம் வந்த போதிலும் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட வழியில் நடந்து வா. மற்றவர்களிடம் விவாதம் வேண்டாம். எல்லா பிராணிகளிடத்தும் கருணை கொள். தெய்வ வழிபாட்டை விட்டு விடாதே. அயலார் மனைவிகளை கண்ணெடுத்துப் பார்க்காதே. பலவான்களிடத்தில் விரோதம் கூடாது. நுண்ணறிவு வாய்ந்தவர்களை கௌரவித்து நடத்து. சூழ்நிலைக்கு தகுந்தபடி உன் பேச்சு இருக்க வேண்டும். உன்னிடம் இருக்கும் பணத்துக்கு ஏற்ப செலவழி. நல்ல குணம் உள்ளவர்களுடன் பழகு. துரத்தர்களை விலக்கிவிடு. பெண்களிடம் இரகசியத்தைச் சொல்லாதே. இவ்விதம் திரும்ப திரும்ப அந்த பிராமணன் தன் மகனுக்கு உபதேசம் செய்துவிட்டு காசியாத்திரை சென்றான். தேவதத்தன் தகப்பனாரின் உபதேசங்களை மறவாறு அதன்படி நகரத்திலேயே வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் தேவதத்தன் ஹோமத்திற்காக சமித்துகள், சுள்ளிகள் கொண்டு வர காட்டிற்குச் சென்றான். அவற்றைப் பொறுக்கிக் கொண்டு வீடு திரும்புகையில் விக்கிரமாதித்தனைச் சந்திக்க நேர்ந்தது. காட்டிற்கு வேட்டையாட வந்த அரசன் காட்டுப் பன்றி ஒன்றைத் துரத்திக் கொண்டு ஒடுகையில் வழி தவறிவிட்டான். நகரத்துக்குத் திரும்பும் வழி தெரியாது அலைந்து கொண்டிருக்கையில் தேவதத்தனைக் கண்டான். அவனைக் கண்டதும் அருகே அழைத்து, ஐயா, காட்டிற்கு வேட்டையாட வந்த நான் காட்டுப்பன்றியை துரத்திக் கொண்டு ஓடுகையில் பரிவாரங்களிடமிருந்து பிரிந்து விட்டேன். நகரத்துக்குத் திரும்பும் வழி தெரியவில்லை. தயவு செய்து அவ்வழியைக் காட்டுகிறீர்களா என்று கேட்டான். நானும் நகரத்துக்குத்தான் திரும்பிக் கொண்டிருக்கிறேன். அரசே, என்னோடு வாருங்கள், வழி காட்டுகிறேன் என்று புறப்பட்டான். தேவதத்தன் காட்டை விட்டு நகரத்தை அடைந்ததும் அரசன் தேவதத்தனை அப்படியே செல்ல அனுமதிக்கவில்லை. அரண்மனைக்கு அழைத்துச் சென்று அவனுக்கு அநேக பொன்னும் மணியும் கொடுத்து ஒரு சிறு உத்தியோகமும் பதவியும் அளித்து குளரவித்தான். இதற்குப் பிறகு பல நாட்கள் சென்றுவிட்டன. ஒரு சமயம் அரசன் காட்டில் திரும்பும் வழியறியாமல் திண்டாடிய எனக்கு பெரும் உபகாரம் செய்த தேவதத்தனுக்கு என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். இதை அருகிலிருந்து கேட்டுக் கொண்டிருந்தவனோ, இதுதான் நற்குணமுடையவர்களுக்கு அடையாளம். தனக்குச் செய்த உதவியே அரசனால் மறக்க முடியவில்லை. தென்னை மரம் பிள்ளை பருவத்தில் தனக்கு ஊற்றிய தண்ணீரை மறவாமல் அது தன் உயிர் உள்ள வரையில் அமிர்தம் போல இனிமையான இளநீரைத் தாங்க முடியாத பாரத்துடன் கூடிய குலைகள் மூலமாக கொடுக்கிறது. அதுபோல நல்லவர்கள் தங்களுக்கு ஒருவன் செய்யும் நன்மையை மறக்க மாட்டார்கள். இவ்விதம் பெரியோர்கள் சொல்வதற்கு இதொரு எடுத்துக்காட்டு என்று வியந்தான். இதைக் கேள்விப்பட்ட தேவதத்தன் நினைத்தான், அரசன் தான் செய்த உபகாரத்தை மறக்கவில்லை, அதற்குக் கைமாறு செய்யவில்லையே என்று ஏங்குகிறான். இது எவ்வளவு தூரம் உண்மை என்பதை பரிசோதித்து அறிய வேண்டும். இவ்வாறு நினைத்த தேவதத்தன் ஒருநாள் இளவரசனை ஒருவருக்கும் தெரியாமல் அரண்மனையிலிருந்து அழைத்து வந்துவிட்டான். அவனை யாருக்கும் தெரியாமல் தன் வீட்டிலேயே ஒளித்து வைத்துவிட்டான். பிறகு இளவரசனின் ஆபரணங்களில் ஒன்றை வேலைக்காரனிடம் கொடுத்து நகரின் மத்தியிலே உள்ள கடைத் தெருவிற்குக் கொண்டு போய் விற்றுவிட்டு வருமாறு அனுப்பினான். இதற்கிடையில் அரண்மனையில் பெரிய கலவரம் நிகழ்ந்துவிட்டது. இளவரசனைக் காணாமல் எல்லோரும் பரிதவித்தனர். மூலை முடுக்குகளிலெல்லாம் ஆட்கள் தேடினர். யாரோ திருடன் இளவரசனைக் கொலை செய்து ஆபரணங்களைத் திருடிச் சென்று விட்டான் என்ற செய்தி நகரம் முழுவதும் பரவியது. மகனைக் காணாமல் விக்கிரமாதித்தன் துடித்தான். நாலா பக்கங்களிலும் ஆட்கள் பறந்தனர்.
அவர்கள் சிலர் ஜனவரி சந்தடி நிறைந்த கடைத்தெருவில் வரும்போது கையில் இளவரசனுடைய ஆபரணத்துடன் தேவதத்தன் அனுப்பி வைத்த வேலைக்காரன் வந்து கொண்டிருந்ததைக் கண்டனர். இளவரசனின் ஆபரணங்களில் அது ஒன்று என்பதை உணர்ந்த அவர்கள் அவனைப் பிடித்து அரசனிடம் கொண்டு போய் நிறுத்தினர். அடே துர்த்தா, இந்த ஆபரணம் உனக்கு எங்க கிடைத்தது என்று அரசன் கடுமையாகக் கேட்டான். தேவதத்தன் வீட்டில் வேலை செய்கிறேன். அவர் இதை கொடுத்து விற்றுவிட்டு வருமாறு அனுப்பினார். இதைத் தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது என்றான் வேலைக்காரன். உடனே தேவதத்தனை அழைத்து வருமாறு ஆட்கள் அனுப்பப்பட்டனர். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தேவதத்தன் அரசன் முன்னிலையில் அழைத்து வரப்பட்டான். தேவதத்தா, உனக்கு இவ்வாபரணத்தை யார் கொடுத்தார்கள் என்று மகனை இழந்து பரிதவிக்கும் விக்கிரமாதித்தன் கேட்டான். யாரும் கொடுக்கவில்லை அரசே. என்ன? பின் உனக்கு எப்படி கிடைத்தது? பொருளாசையினால் இளவரசனை கடத்திச் சென்று கொன்று நகைகளை அபகரித்து விட்டேன். அவைகளுள் ஒன்றையே வேலைக்காரன் வசம் கொடுத்தனுப்பினேன். என்னுடைய கர்மவசத்தால் இவ்விதம் நடந்துவிட்டது. உங்களுக்கு எது உசிதம் என்று படுகிறதோ அதன் படி செய்யுங்கள் என்று தலை குனிந்து நின்றான் தேவதத்தன். தேவதத்தனின் வார்த்தைகளைக் கேட்ட அரசன் ஸ்தம்பித்துப் போய்விட்டான். சபையிலே இருந்த ஒருவன், இந்த அந்தணனோ எல்லா சாஸ்திரங்களையும் கற்றவன், தர்மத்தை நன்கு அறிந்தவன், அரசகுமாரனைக் கொன்று ஆபரணத்தை திருட எப்படித்தான் புத்தி போயிற்றோ என்றான். இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது? வினைப்பயன் அவனை இம்மாதிரி செய்யத் தூண்டுகிறது. வினைப்பயனால் தூண்டப்பட்டவர்கள் அறிஞர்களாயினும் என்ன செய்ய முடியும்? மனிதர்களின் சித்தம் அவரவர் வினைப்பயனுக்கேற்ப அமைகிறது என்பதை மறந்துவிட்டாயா என்று மற்றொருவன் கேட்டான். பிறகு சபையிலிருந்தவர்கள் விக்கிரமாதித்தனிடம் சொன்னார்கள், அரசே, இவனோ குழந்தையைக் கொன்ற கொலையாளி, மேலும் திருடனும் கூட. ஆகவே இவனை கழுவேற்றுவதுதான் சரியான தண்டனை அளிப்பதாகும் என்றனர். அப்போது விக்கிரமாதித்தன் தலை நிமிர்ந்து சொன்னான், மந்திரிகளே, சபையோர்களே, இவனோ என்னை அண்டியவன், ஆச்சரித்தவன். இவன் எனக்கு உபகாரி கூட. ஏனென்றால் ஒரு சமயம் நகருக்குத் திரும்பும் வழி தெரியாமல் காட்டிலே திரியும்போது இவனே எனக்கு வழி காட்டியவன். இவ்விதம் என்னைச் சார்ந்திருக்கும் ஒருவனுடைய நற்குணங்களையோ இழிகுணங்களையோ கவனிக்கக்கூடாது. ஏனெனில் பெரியோர் அவ்விதம் செய்ய மாட்டார்கள். சந்திரனோ தேய்ந்து போகும் இயற்கை வாய்ந்தவன். அவன் உடல் கீற்று போல வளைந்து குறைகிறது. தன் உடலில் களங்கம் உடையவன் சூரியன் கஷ்டத்தில் ஆழ்ந்திருக்கும்போது, மறைந்து இருள் அடையும்போது வெளிப்பட்டு சந்தோஷப்படுகிறான். இருந்தும் சிவன் அவனைத் தன் தலையில் அணிந்து கொண்டிருக்கிறான். ஒருவன் தங்கள் கருணையை எதிர்பார்த்து நிற்கும் சமயத்தில் அவனுடைய நற்குணங்களையோ இழிகுணங்களையோ பெரியோர்கள் கருதமாட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் நன்றி செய்தவர்களுக்கே நன்றி செய்வதில் என்ன இருக்கிறது? அபசாரம் செய்தவர்களுக்கு உதவுகிறவன்தான் உயர்ந்தவன் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். இவ்விதம் விக்கிரமாதித்தன் அவர்களைப் பார்த்துச் சொல்லிவிட்டு தேவதத்தனிடம் திரும்பினான். தேவதத்தா, உன் உள்ளத்தில் எது இருந்தாலும் சரி, நீ பயப்படாதே. என் மகன் உன்னால் கொலையுண்டு இறக்கவில்லை. அவன் கர்மவினை உன் மூலம் நிறைவேற்றப்பட்டது. இதில் நீ என்ன தவறு செய்துவிட்டாய்? ஒருவராலும் கர்மவினைகளை எதிர்க்க முடியாதே. காதல் தெய்வமான மன்மதனின் தாய் லக்ஷ்மி, தகப்பன் மகாவிஷ்ணு. அவனோ அநேக பயங்கர ஆயுதங்களுடன் தன்னை காத்துக் கொண்டிருந்தான். அப்படியிருந்தும் அவனை பரமசிவன் எரித்துவிடவில்லையா? இயற்கையை யாரால் எதிர்க்க முடியும்? மேலும் காட்டிலே திண்டாடும் என்னை அரண்மனை வரை கொண்டு வந்துவிட்டாய். எனக்கு பெருத்த உதவி செய்திருக்கிறாய். 1000 பிரதியுபகாரம் நான் உனக்கு செய்தாலும் அதற்கு ஈடு ஆகாது. ஆகவே உன் உயிருக்கு ஒரு கெடுதலும் நான் செய்ய மாட்டேன் என்று அபயம் கொடுத்தான். தவிர அநேக திரவியங்களும் கொடுத்து அவனைப் போகச் செய்தான். வீடு திரும்பிய தேவதத்தன் இளவரசனை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு வந்தான். விக்கிரமாதித்தன் முன்னிலையில் நிறுத்தி, அரசே, இதோ உமது குமாரன் பெற்றுக்கொள்ளும் என்றான்.
ஆச்சரியத்தால் கற்சிலை போன்று சமைத்து போன அரசன் தேவதத்தா இதென்ன? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று கேட்டான். அரசே, தாங்கள் ராஜசபையில் அநேக தடவைகள் தேவதத்தன் எனக்கு செய்த உபகாரத்திற்கு பிரதி என்ன செய்யப் போகிறேன் என்று சொன்னதாக கேள்விப்பட்டேன். உங்கள் உள்ளத்தை அறியவே நான் அரசகுமாரனை ஒருவருக்கும் தெரியாமல் அழைத்துச் சென்று இந்நாடகம் ஆடினேன் என்றான். இதைக் கேட்ட அரசன் பெரிதும் உவகை கொண்டான். தேவதத்தா, எவனொருவன் தனக்கு ஒருவன் செய்த உபகாரத்தை மறந்து விடுகிறானோ அவன் கீழானவனே. அரசே, ஒரு காரணமின்றி தாங்கள் இவ்வுலகத்திலுள்ள அனைவரிடமும் அன்பு பூண்டிருக்கிறீர்கள். ஆகவே நேர்மையான மனிதன் இப்பூவுலகில் உங்களைத் தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. ஒரு காரணமுமின்றி பிறருக்கு உதவி செய்ய வாழ்பவர்களே எப்போதும் நல்லவர்கள், சுஜனர், தன்யர்கள், சந்தோஷம் அடைபவர்கள், புத்திமான்கள், தருமவான்கள், சுகிருதர்கள் என்று சொல்லப்படுவதுண்டு. இவ்விதம் தேவதத்தன் விக்கிரமாதித்தனை பலவாறாக புகழ்ந்தான். இவ்வாறு பதுமை கதை சொல்லி முடித்தது. பொழுதும் அஸ்தமித்து விட்டது.